ஒரு ஒரு கஷ்டம் இருக்குது. ஆமாம். ஒரு அதாவது ஒரு மனம் இன்னொரு மனதை இது பண்ணுறது, ஆள நினைக்கிறது, பயன்படுத்த நினைக்கிறது. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து எல்லாமே மனம்னு சொல்லும்போது, அதாவது ஸ்பிரிட்னு சொல்லும்போது, ஸோ ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள் டு ஹேப்பன், ஆவிக்குரிய போராட்டமாக மாறிவிடும். ஆனால் ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறதா? நிஜமாக இருக்குதா? ஆவி அப்படி போராடக்கூடியதா? இல்லை, ஏன் ஆவி அப்படிலாம் அவங்க கூட போராடுறதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்குள்ள அந்த ஸ்தானத்தின் செயலில், அந்த உதவியின் செயலில் ஒரு சகோதர அன்பு பரிந்துரைங்கிற இயேசுவின் வாக்கு தத்துவத்தில் தான் நாம் இருக்கணுமா தவிர, இப்போ ஸ்பெஷல் ரம்னு நான் பேசுகிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு பெரிய கூடாரத்தின் கட்டமைப்பு இருக்கிறது. ஸோ அப்போ அதெல்லாம் தான் ஸ்பெஷல் ரம். ஆண்டவர் வச்சிருக்கிற இந்த மெனாரா குத்து விளக்கு, இந்த வெங்கல தொட்டி, இந்த அப்ப மேசை, பலிபீடம், இதெல்லாம் தான்